செய்யலாம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று கிருஷ்ணாஷ்டமிக்கு ரவா லட்டு பண்ணேன். அது ரவா லட்டு பண்ணுறவங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸு. ரவா லட்டு மட்டும் பால் ஊற்றி பிடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல. பால் ஊற்றி நீங்கள் பிடிச்சிங்கன்னா சமயத்தில் கெட்டு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் பாலெல்லாம் தேவையில்லை, நெய் ஊற்றி பிடிச்சாலே போதும். இன்னும் ஒரு நல்லா ரவையை நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் மாறணும், சேஞ்ச் ஆகணும். அது ஒரு டிப்ஸு. இன்னொன்று என்னென்னா, இந்த ரவா நீங்கள் 1 கிலோ வரைக்கும் ரவா லட்டு பிடிக்கலாங்க. பசங்க இருக்கிறவங்களா வீட்டில் சின்ன பசங்க இருந்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அந்த 1 கிலோ ரவையை நல்லா ப்ரௌன் கலர் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு அரைக்கிற மிஷினில் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு அரிசியை அரைச்சிட்டு அப்புறமா இதை அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது நல்லா பவுட்ராக மூஞ்சில் போட்டுக்கிற பவுட்ரு மாதிரி நல்லா ரவா அரைப்பட்டு வரும். மிக்சியில் அந்தளவுக்கு வராது. அந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா ரவா லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி முழு ரவையாக போட்டு வெல்லம் போட்டு சர்க்கரை போட்டு பிடிக்காதீங்க. டேஸ்ட் அவ்வளோ எனக்கு பிடிக்காது, இல்லை நல்லாவும் இருக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டால் கையில் கொஞ்சம் பவுடராக வரும். ஒரு பிளேட் சின்ன பசங்களில் இருக்குங்கள பிளேட்டு வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா பிளேட்டில் வச்சு நல்லா சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நீங்கள் பைத்தம்பருப்பு லட்டு பிடிக்கும்போது நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அது ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் குறைன்னு வராது. அது கூட 1 கிலோவில் அரைக்கிறத நீங்கள் மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிக்கலாம். இது சின்ன டிப்ஸ், அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக என்னென்னா மிஷினில் கொடுத்து அரைக்கல, மிக்சியில் தான் அரைச்சேன். கொஞ்சம் லைட்டாக குறைன்னு தான் வந்துருக்கு. ஏன்னா முன்ன மாதிரிலாம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. பசங்கள்லாம் பெரியவங்களாயிட்டா. சின்ன பசங்களாக இருக்கும்போது நிறையா சாப்பிடுவாங்க, அப்போ செஞ்சோம். இப்போ அதுக்கு இல்லை, சான்ஸ் இல்லை. அதனால் கொஞ்சமாக 1 டம்ளர் தான் போட்டு நான் செஞ்சேன். மிக்சியில் தான் அரைச்சேன். கொஞ்சம் லைட்டாக குறைன்னு தான் வந்திருக்கு.